ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னுட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே தமிழ் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி அது 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க இருந்ததுன்னா ப்ளேஸில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஜனவரியிலேருந்து அப்படியோட பார்ட் 1 மாதிரி வீடியோஸ் வரும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, தமிழ்நாடு முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடந்துச்சு. உலக முதலீட்டாளர் எங்கே நடந்துச்சு? சென்னையில் ஜனவரி 7, 8 நடந்துச்சு. இதோட இலக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2030க்குள் தமிழகத்தை $1 trillion பொருளாதார மாநிலமாக மாற்றணும் அந்த மாதிரி இதோட இலக்கு. இப்போது 2030க்குள்ளே எவ்வளோ ட்ரில்லியன்? $1 trillion. ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பேச பாருங்கள். சென்னை மியூசிக் அகாதமி சார்பாக 97வது இசை விழா விருது கொடுத்தாங்க. அந்த விருதில் சங்கீத கலாநிதி விருதுன்னுட்டு பாம்பே ஜெயஸ்ரீ. இப்போ நம்ம கலாநிதினாவே பாம்பே தான் ஃபேமஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, சங்கீதத்துக்கு பாம்பேக்குன்ற மாதிரி தான் பாம்பே ஜெயஸ்ரீ கலாநிதி விருது, பாம்பே ஜெயஸ்ரீ. அதே மாதிரி சங்கீத கலா ஆச்சாரிய விருதுன்னு ஒரு விருது கொடுத்தார். சங்கீத கலா ஆச்சாரிய விருது அம்பிகாவும் காளிதாசும் ஆச்சாரமாக இருந்து இந்த விருது வாங்கினாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீத கலா ஆச்சாரிய விருது வந்து அம்பிகா தேவியும் காளிதாசும். இந்த அம்பிகாவும் காளிதாசும் ஆச்சாரமாக இருந்து இந்த சங்கீத கலாநிதி ஆச்சாரிய விருது வாங்கினாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிடிகே விருது யார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுப்பிரமணியன் தவில் வித்துவானுக்கும் சர்க்குருநாதன் வித்துவானுக்கும். சுப்பிரமணியன் தவில் வித்துவான், சர்க்குருநாதன் வித்துவான். ஓகேங்களா, இது வந்து டிடிகே விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இந்த பெங்களூருக்கும் மங்களூருக்கும் குழாய் வழி திட்டத்தின் ஒரு பகுதி. பெங்களூருந்து மங்களூருக்கு ஒரு குழாய் வழி திட்டம் போடுறாங்க. அது தமிழகத்தில் எங்கள் இயற்கை எரிவாயு கழகமக்கம் பணியை பிரதமர் தமிழகத்தில் எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து கோவை வரைக்கும்ன்ற ஒரு இது வந்து தொடங்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரிலேருந்து கோவை வரைக்கும்ன்ற இதை தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, செம்மொழி பூங்கா. செம்மொழினாவே நம்மளுக்கு என்னென்ன வந்துடும்? கோவை. செம்மொழினாவே கோவை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள மாவட்டம் மயிலாடுதுறை. இப்போது வேளாண் மண்டல பகுதி வந்து பாதுகாப்பாங்கள்ல, அதில் வந்து மயிலாடுதுறை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறது எதுனா தஞ்சாவூரும் திருவாரூரும் அது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. புதுசாக மயிலாடுதுறை சேர்த்துருக்காங்க. ஓகே, இப்போது இது கொஸ்டின் கேட்கலாம். குடிநீர் வந்து எந்த பட்டியலில் இருக்குன்னா மாநில பட்டியலில் இருக்குது. குடிநீர் எந்த பட்டியலில் இருக்குது? மாநில பட்டியல். தமிழ்நாட்டில் இந்த 78.5% வந்து கிராமங்களில் உள்ள வீடுகளில் குடிநீர் வந்து இணைப்பு வந்து வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 78.5% இருக்கிற கிராமங்களில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். இப்போது 247 தமிழ் எழுத்துக்கள் கொண்டு செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலை வந்து எங்கே திறந்திருக்காங்க? சரிங்களா, எங்கே திறந்திருக்காங்கன்னா கோவையில் குறிஞ்சிக்குளம். அது 25 அடி உயரம், 25 அடி நீளம், 15 அடி அகலம் இருக்குது. மொத்தமாக 2.5 டன் எடை இருக்குது. அது அங்கே சிலைக்கீழே ஒரு குறள் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? அகர முதல எழுத்தெல்லாம்ன்ற மாதிரி ஒரு குறளை வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடும் வின்பாஸ் நிறுவனம் சேர்ந்து 1600 கோடி செலவில் மின்சார கார் மற்றும் மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலை எங்கே? தூத்துக்குடி. எலக்ட்ரிக் கார் வந்து எங்கே? தூத்துக்குடியில். எவ்வளோ கோடி? 1600 கோடி. இது தமிழ்நாடு வின்பாஸ் நிறுவனம். ஓகே, எங்கே வந்து நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் நெம்மேலி. இது நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். கடல்நீரை குடிநீராக்கிற திட்டம் நெம்மேலி. எவ்வளோ? 150 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த 10 நகரங்கள். நகரங்களில் முதலிடம் நம்ம சென்னை. அந்த சென்னை எப்படி பார்த்தோன்னா 10 லட்சத்துக்கு அதிகமான இருக்கிற மக்கள் தொகை. அதே 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிறதுல எது வந்து முதலிடம் பார்த்தோன்னா திருச்சி. ஓகே, 10 லட்சத்துக்கு மேலேனா சென்னை, 10 லட்சத்துக்குள்ளேனா திருச்சி. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் என்ற திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் அப்படி தமிழ்நாடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, மாணவியாக சுத்தமாக வர்றது, அதுக்கப்புறம் பள்ளி சுத்தமாக வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணுறது, பள்ளிகளில் காய்கறி தோட்டம் வளர்க்குறது, இது குறித்தெல்லாம் விழிப்புணர்வு மாணவர்கள் அளிக்கிற திட்டம் தான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம். ஓகேங்களா? ஓகே. தமிழகத்தில் எங்கு டாடா பவர் நிறுவனம் சூரிய மின்சக்தி திட்டத்தை முதலீடு செய்துள்ளதுன்னா திருநெல்வேலி. டாடா பவர் நிறுவனம் வந்து எங்கே சூரிய மின்சக்தி திட்டத்தில் அறிமுகம் செய்துள்ளது? திருநெல்வேலி. லீப் கிரீன் எனர்ஜி என்ற நிறுவனம் எங்கு ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் மின்சக்தியை சேமிக்கும் ஆலையை தொடங்கியுள்ளது? தூத்துக்குடி. லீப் கிரீன் எனர்ஜி தூத்துக்குடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தமிழகத்தில் எங்கு சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் தனது ஆலையை தொடங்கியுள்ளது? சென்னை பெட்ரோ கெமிக்கல் வந்து எங்கே? நாகப்பட்டினம். சென்னை பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் எங்கே தனது ஆலையை தொடங்கியது? நாகப்பட்டினம். அப்புறம் செம்கார்ப் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி தூத்துக்குடி தான். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒன்று இருந்திருக்கும். எந்த நிறுவனம் ஒருங்கிணைந்த பசுமை ஹைட்ரஜன் தான், இங்கேயும் அதே தான். இங்கே இது வந்து லீப் கிரீன் எனர்ஜி வந்து தூத்துக்குடியில் ஒன்றும், அதே மாதிரி செம்கார்ப் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியும் தூத்துக்குடியில் ஒன்று ஆரம்பிச்சு. ரெண்டுமே தூத்துக்குடி தான், வேறு நிறுவனங்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தமிழகத்தில் எங்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பிரம்மாண்ட அரங்கம்னா மதுரையில் அலங்காநல்லூரில் அருகே கீழக்கரை. தமிழகத்தில் எங்கே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பிரம்மாண்ட அரங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மதுரையில் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை. விருதுகள் திட்டம் உலகெங்கும் வாழும் தமிழக அரசு பள்ளிகளை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் பள்ளியை மேம்படுத்துது. விருதுகள்னால் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அவங்க தான் ஸ்கூல் வந்துட்டு மேம்படுத்தணும்னு நினச்சா மேம்படுத்தலான்னு சொல்கிற திட்டம் தான் விருதுகள் திட்டம். ஓகே. 2024 அயலக தமிழர் தினம் எப்போ? ஜனவரி 12. அயலக தமிழர் தினம் ஜனவரி 12. அதோட தீம் என்னென்னு பார்த்தா தமிழ் வெல்லும். அதோட தீம் என்னது? தமிழ் வெல்லும். நெக்ஸ்ட்டு, எனது கிராமம் திட்டம். இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வெளிநாட்டில் எங்கே செட்டில் இருப்போம், அவங்க தங்களோட கிராமத்தை மேம்படுத்தணுன்னாலும் அதுக்கு மேம்படுத்தலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் எனது கிராமம் திட்டம். அயலக தமிழர்களுக்காக. பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்கே அமைக்கப்பட உள்ளது? செங்கல்பட்டு, கடம்பூர். பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா. நல்லா காதில் வாங்குங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்குள்ள நம்ம காதில் வாங்குகிறோமோ அவ்வளோக்கு நல்ல அந்த கொஷினை பார்த்தா நல்லா ப்ளாஸ் ஆகிடும். பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா செங்கல்பட்டு மாவட்டம், கடம்பூர். கடலாமை பாதுகாப்பு மையம் அமைக்கும் திட்டம் வந்து நாகப்பட்டினம், சென்னையில். கடலாமை நாகப்பட்டினம், சென்னை. கடல் பசு பாதுகாப்பு வந்து எங்கே? தஞ்சாவூர், மனோரா. கடல் பசு எங்கே? தஞ்சாவூர், மனோரா. கடல் பசு எதுங்க? தஞ்சாவூர், மனோரா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டீல்ஸ் என்ற திட்டம். டீல்ஸ்னால் தமிழக அரசும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இணைந்து செயல்படுத்துகிற திட்டத்துக்கு பேர் தான் டீல்ஸ். டீல்ஸ்னால் என்னென்னா டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட். இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு அதுக்கப்புறம் பல தொழில்நுட்பங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு அரசும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் டீல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது 2024 வந்து திருவள்ளுவர் விருது வந்து 2024 வந்து திருவள்ளுவர் விருதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா பாலமுருகன் சுவாமிகள். 2024 திருவள்ளுவர் விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பாலமுருகன் அடிமை சுவாமிகள். இவர் வந்து உலக திருக்குறள் மாநாட்டை மாநில அளவு 2 வாட்டி நடத்திருக்காரு. உலக திருக்குறள் மாநாட்டை மாநிலம் 2 வாட்டி நடத்திருக்காங்க. இந்த 2024 திருவள்ளுவர் விருது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2023 இது மாதிரி திருவள்ளுவர் விருது, பெரியார் விருது, அம்பேத்கர் விருது, இது மாதிரி பல விருதுகள் கொடுத்துருக்காங்க. அந்த விருதுகள் பற்றின வீடியோஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரு குருபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.